குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஷின் என்ன, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 7 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 3 0 -1 7. விச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ நம்மக்கிட்ட 4 விதமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸில் எதெல்லாம் வந்து ஏலேருந்து பி அந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், மற்றதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரிலேஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கனால எப்போவுமே ஒரு விஷயத்தை டயக்ராமேட்டிக்காக நம்ம போடும்போது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஏ செட் பி செட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆரோ டயக்ராம் போட்டோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட் கொஷினில் நம்மளோட ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 1 அண்ட் 7, 1. ஸோ இப்போ நம்மளோட ஏரோ டயக்ராம் ஏ செட் அண்ட் பி செட், இதோட நம்மளோட ரிலேஷன் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 7 அண்ட் பி செட்டில் 3 0 -1 7. ஸோ இப்போ ஏ டு பி, இந்த ஏ டு பி ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏல இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது, 2, 1. 2 வந்து ஏ செட்டோடது. எப்போவும் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு செட்டு, செகண்ட் இருக்கிறது செகண்ட் செட். ஏன்னா ரிலேஷன் ஏ டு பின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், ஏலேருந்து பி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1ன்னு இருக்குது. இங்கே இந்த அது ஆக்சுவலாக என்ன அது சொல்கிறாங்கன்னா, ஏங்கிற செட்டில் 2வும் பிங்கிற செட்டில் 1ம் இருந்துச்சு அப்படின்னா நம்மள ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்குது, இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் 2, 1 அண்ட் 7, 1, 2 and 7s ஆர் இன் த செட் ஏ இல்லைங்களா? பட் ஆனால் 1ங்கிறது பிங்கிற செட்டில் எலமெண்ட்டே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஒரு ரிலேஷனுக்கு அங்கே ஒரு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், R1 இஸ் நாட் அ ரிலேஷன். பிகாஸ் ரீசன் என்ன நம்மளுக்கு, பிகாஸ் 2 and 7 cannot be related to பி. ஏன்னா பி கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே 2 and 7லேருந்து ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் சம் இப்போ நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம்க்கு இந்த ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டால் சிம்பிளாக இருக்கும். செகண்ட் ரிலேஷன் R2 இஸ் ஈக்குவல் டு -1, 1. இப்போ பாருங்கள், ஏங்கிற செட்டில் -1ங்கிற எலமெண்ட்டே கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டே அங்கே இல்லைன்னும் போது ரிலேஷன் எப்படி நம்மளை பி செட்டு கூட நம்மளுக்கு ரிலேஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும்? ஸோ பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், R2 இஸ் நாட் அ ரிலேஷன். என்ன ரீசன்? பிகாஸ் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். பிகாஸ் -1 is not a element in A. ஸோ ஏலேயே அந்த எலமெண்ட்டே கிடையாதுன்னும் போது அப்போ R2 வந்து ரிலேஷனே கிடையாது. பிலேருந்துனா ரிலேஷன் வரும், -1 to 1 அப்படின்னு வரும். இங்கே கொடுத்துருக்கிறது -1, 1. இது யாரோட ரிலேஷன், பி டு ஏ ரிலேஷன் தான். ஆனால் நம்மக்கிட்ட கேட்டது கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏ டு பி ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே என்ன கிடையாது, R2 இஸ் நாட் அ ரிலேஷன் பிகாஸ் -1 இஸ் நாட் அ எலமெண்ட் இன் ஏ. எலமெண்ட் கிடையாது, ஏவோட எலமெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஷின். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினுக்குமே ஒன்று இந்த பி செட்டில் ரிலேஷன் அந்த வேல்யூஸ் வந்து பி செட்டில் இல்லாமல் இருந்துச்சு, இல்லைனா ஏ செட்லேயே அந்த எலமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 2, -1. நம்ம சம்மை வந்து நம்ம டயக்ராம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தேர்டு ஒன்று R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7 அண்ட் 1, 3.
ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு ஏரோ டயக்ராம் இதெல்லாம் நம்ம ரஃப் யூஸ்க்கு தான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அந்த சம்மை நம்மளை கான்ஃபிடெண்ட்டாக சால்வ் பண்ண வைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ 1 2 3 7 புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் அவசியமே கிடையாது, நீங்கள் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 -1. ஸோ 2லேருந்து -1 யா ரிலேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது 7, ஸோ இங்கேயும் ரிலேஷன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது 1, 3. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற 3 எலமெண்ட்ஸுமே ரிலேஷன் எங்கே ஃபார்ம் பண்ண முடியுது, பிங்கிற செட்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இது என்னது, ரிலேஷன். தேர்ஃபோர் R3 is a relation. Because 2, 7 and 1 is related with B. ஸோ B கூட நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு 4th சம், R4 is equal to, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அது சென்டென்ஸ் மேக்கிங் அப்படி இப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஏன்னா கான்செப்ட் புரியணும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் R4ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 7, -1. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும், ஆல்ரெடி இங்கேயும் வந்து ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால நம்ம திரும்பவும் போடும்போது கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்துக்கலாம், 1 2 3 7 and 3 0 -1 7. 7, -1, yeah, it's related. 0, 3, இங்கே 0வே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ரிலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 3, 3 3, ரிலேட் பண்ணலாம். 0, 7 0 இங்கே இருக்குது, 7ம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரிலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன போட்டுடலாம், R4 is not a relation. ஸோ R4ல் ரிலேஷன் கிடையாது. பிகாஸ் ரீசன் என்ன, பிகாஸ் 0 நாட் பிலாங்ஸ் டு A. ஸோ சிம்பிளாக நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சம் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா.